சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது என்னென்ன நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணுவீங்க? ஸோ இந்த நாள் அன்று பார்த்தோம்னா குறிப்பிட்டு இந்த நாள் முழுக்க விரதம் இருக்கணும், உணவு உண்ணாமல் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ வழிபாட்டு முறையை பற்றி பார்த்துடலாம். ஸோ முதல்ல பார்த்தோன்னா காலையில் எந்திரிச்சு அதிகாலை அந்த 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே எந்திரிச்சு குளிச்சுட்டு வீடை சுத்தப்படுத்திட்டு வாசலில் போய் முதல்ல கோலமிட்டு வாசலில் இருக்கக்கூடிய நிலைவாசலுக்கு தீபம் ஏற்றும். தீபம் ஏற்றின பிறகு தான் உள்ளே வந்து பூஜை அறையில் நீங்கள் அடுத்த தீபமானது ஏற்ற வேண்டும். ஸோ அதை ஏற்றிட்டு அன்றைய தினம் காலையிலேயே வந்துட்டு விநாயகர் பெருமானுடைய கோயிலுக்கு விசிட் பண்ணும் பொழுது அருகம்புல் வந்து கொண்டு போகும். அருகம்புல் கொண்டு போகலாம், எருக்கம்பூ மாலை இருந்தாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போனாலும் மிக சிறப்பு. அதை கொண்டு போய் விநாயகருக்கு சாற்றி அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்தா மிக சிறப்பு. ஸோ அடுத்தது 11 முறை வந்து காலையில் நீங்கள் அந்த வழிபாட்டுக்கு கோயிலுக்கு போகும் பொழுது விநாயகர் பெருமானை 11 முறை வலம் வந்து சுற்றி வரணும். விநாயகர் பெருமானை வலம் வந்த பிறகு வீட்டுக்கு வந்து